ஹலோ காய்ஸ். ஆக்சுவலாக ரீசெண்டாக திடீர்னு ஒரு டீசர் வந்து லான்ச் ஆகிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் எதுவும் பண்ணலை. கிங்டம் தமிழ் டீசர். விஜய் தேவர்கொண்டா, அனிருத் ரவிச்சந்திரர், எஸ் நாகாவம்சி. யார் நாகாவம்சி? கௌதம் தின்னனூரி. ஓகே. ஹேஷ்டாக் VD12 ஸ்டெட்லெஸ் கிங்டம். ஓகே. ஸ்டாரிங்கில் விஜய் தேவர்கொண்டா மட்டும்தான் போட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனில். டீசர் வாய்ஸ் ஓவர் சூர்யா. யார்? நம்ம சூர்யாவா? எந்த தமிழ் டீசரில் அப்படி போட்டிருக்கு. டீசர் வாய்ஸ் ஓவர் சூர்யான்னு போட்டிருக்கு. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கௌதம் தின்னனூரி. ப்ரொடியூசர் பை நாகாவம்சி எஸ் சாய் சௌஜன்யா. மியூசிக் கம்போஸ் பை அனிருத் ரவிச்சந்தர் ராக் ஸ்டார். சினிமாட்டோகிராஃபி ஜோவான் டி ஜோன் ஐஎஸ்சி. கிரீஷ் கங்காதரன் ஐஎஸ்சி. கிரீஷ் கங்காதரன் இந்த நேம் கேள்விப்பட்ட மாதிரி இந்த லியோ அந்த சினிமாட்டோகிராஃபர் நினைக்கிறேன். தெரில, இல்லை வேறு ஏதோ படத்தை கேள்விப்பட்ட மாதிரி. எடிட்டர் நவீன் நூலி. ப்ரொடக்ஷன் டிசைனர் அவினாஷ் கொல்லா. ஓகே, நிறையா இருக்குது. ஆன்லைன் எடிட்டர்லாம் போட்டிருக்காங்க. ஆன்லைன்லேயே எடிட் பண்ணாங்க போல் கொஞ்சம். சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக டீசருக்குள்ளே போகலாம். முடிவில்லா ஒரு யுத்தம், அணையில்லா ஆராய் ரத்தம். புலம் பெயர்ந்தாலும் புஜம் அயர்ந்தாலும் சூர்யா வயசு தான். அனிருத் மியூசிக்கல். இந்த யுத்தம் என்றும் நிற்காதே. நிலத்தின் மேல் அடித்துக் கொள்ளும் உடல்கள், நிலத்தின் கீழ் அமைதி இல்லாமல் உறங்கும் உயிர்கள். ஏன் இந்த அழிவு? எதற்காக இந்த அச்சம்? யாருக்காக இந்த கொடும் யுத்தம்? கத்திய வேற வெப்பனை வித்தியாசமா இருந்துச்சுல. கௌதம் தின்னனூரி. புதிய அரசன், புதிய தலைவன் பிறப்பான். இவர் போலீஸா? ஆர்மி வேணாம். ஜெயிலில் இருக்காரு. கிங்டம். என்ன பண்ண செய்வோம் சார்? தேவைப்பட்டா மொத்தத்தையும் கொடுத்துருவேன் சார். May 30. ஓகே. ஏதோ ஒரு ஊருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஊருக்கு பிரச்சனையா இல்லை அவரோட ஊர் தானா அது அப்படின்றதுனா சரியாக தெரில. நிலத்துக்காக எதுவும் அடிச்சுக்கிறாங்களோ, இடம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எதுவும் போகுதுன்னு நினைக்கிறேன். பழங்குடியினர் மக்கள் அவங்க மாதிரி தான் தெரிஞ்சு. அந்த ஒரு வெப்பன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த காமிச்ச அந்த கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. வுட்டில் ஆன மாதிரி ஏதோ ஒரு வெப்பன் இருந்துச்சு. அதை தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அதான் அவங்களுக்கு ஏதோ விரட்டுறதுக்காக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இடத்த விட்டு காலி பண்ணுற மாதிரி ஏதோ பார்க்குறாங்க போல். அப்புறம் சரியாக தெரில எனக்கு எப்படி என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா இன்னும் ரீவாட்ச் பண்ணலான்னு இருக்கேன். மறுபடியும் போய் பார்க்குறேன். முடிவில்லா யுத்தம், அணையில்லா ஆராய் ரத்தம். ஆராய் ரத்தம். புலம் பெயர்ந்தாலும் புஜம் அயர்ந்தாலும் அதான் இடம் விட்டு இடம் மாறுறாங்கிறத சொல்கிறாங்க. இந்த யுத்தம் என்றும் நிற்காதே. நிலத்தின் மேல் அடித்துக் கொள்ளும் உடல்கள், நிலத்தின் கீழ் அமைதி இல்லாமல் உறங்கும் உயிர்கள். ஏன் இந்த அழிவு? எதற்காக இந்த அச்சம்? யாருக்காக இந்த கொடும் யுத்தம்? போர்க்களம் நடுங்கி, காலச்சக்கரம் நொறுங்கும்.
ஒரு கூட்டம் இருக்காங்க, கிளான் மாதிரி வாழ்கிறாங்க போல். அந்த மக்கள்லாம் ஒரு கிளானாக இருக்காங்க. புதிய தலைவர் பிறப்பான். மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக்கு பிஜிஎம் செம்மையாக இருக்குது. என்ன பண்ண செய்வோம் சார்? தேவைப்பட்டா மொத்தத்தையும் கொடுத்துருவேன் சார். விஷுவலி நல்லா இருந்துச்சு. விஷுவலி அந்த மியூசிக்காக இருக்கட்டும் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கதை ஆக்சுவலாக சரியாக கெஸ் பண்ண முடியல. இவரோட கிங்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். இவருக்காக தான் அந்த சண்டை, யாருக்காக அந்த யுத்தம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் போச்சு இல்லையா, இவருக்காக தான் அப்படின்ற மாதிரி தோணுது. மொத்தமாக ஒரு மக்கள் வந்து அந்த இடத்துல இருக்காங்க, ஒரு கிளான் மாதிரி வாழ்கிறாங்க, ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாழ்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து யாரோ பறிக்க பார்க்குறாங்கன்ற மாதிரி தெரியுது. ஆனால் இவர் மிலிட்ரி மேனுக்கு கூட வேலை செய்கிறார் போல், ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் மிலிட்ரி மேன் ஏதோ ஒருகிட்ட கேட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க போல். நல்லா இருந்துச்சு. ஆனால் டீசர் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா யூடியூப்பில் லான்ச் ஆகிருக்கு. நல்லா இருந்துச்சு, டீசர் செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.